அதில் லேவியராமத்தில் ஒரு ஆசாரியன் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு தகுதி வைக்கிறாரு. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே வந்து செய்கிறவன் என்ன தகுதி உள்ளணும், அது ஆரோனின் குடும்பத்தார் மட்டும்தான் செய்ய முடியும் பழைய உடன்படிக்கையில். அதுக்கப்புறம் லேவியர் மட்டும்தான் இந்த வெளி கூடாரம் எல்லாத்துலேயும் நிற்கணும், வேறு யாரையும் உள்ளே சேர்க்க முடியாது. ஆனால் புதிய உடன்படிக்கையில் எல்லாரும் வரலான்னு தான் சொல்கிறாரு. ஆனால் ஜட்ஜ்மெண்ட் அடைவோம், அதுவும் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு பொசிஷன் ஆஃப் பாஸ்டர் ஆர் ஆசாரியன் எல்லாம் அதுக்கு ஃபஸ்ட்டு அவன் கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன, உனக்கு தான் தண்டனை அதிகம். இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம பார்க்கணும், நம்ம நிறைய பேர் இவாஞ்சலிஸ்டாக இருக்கிறோம், போதகர்களாக இருக்கிறோம், தீர்க்கதரிசிகளாக இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் செய்யும்போது they have to be very very careful in of their approach.